ஹீரோவோட தங்கச்சி நாளைக்கு மேரேஜ் அடிச்சுட்டு இன்னைக்கு தூக்க மாட்ட போறா. இதை பார்த்த ஹீரோ உடனே அவளை காப்பாற்றி என்னாச்சுன்னு கேட்கும்போது ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது காரணம் யாருன்னு எனக்கு தெரியலன்னு. ஹீரோ ஷாக் ஆகிட்டு தங்கச்சி பின்னாடி சுற்றினவெல்லாம் அடிச்சு உடச்சி அவனை கேட்குறாங்க யார் அது காரணம். யாருமே இல்லைன்னு தெரிய வருது. சரி தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு மேலேருந்து கீழே விழுறா. அவள் கையிலேருந்து ஒரு லெட்டர் எடுத்து பார்க்குறான் ஹீரோ. நான் யார் கூடயும் அஃபேரில் இல்லை, ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சைக்கோ டாக்டர் தான். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த சைக்கோ டாக்டருக்கு பிடிச்ச பொண்ணுங்களுடைய ஃபோட்டோலாம் இந்த ரவுடி பசங்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு கார்க்கையும் கொடுத்துட்டு அந்த கார்க்கில் ஒரு இன்ஜெக்ஷனையும் செலுத்துறான். அந்த டீஹைட்ரேஜன் ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்தி அதை தொட்டுறவங்களா மயங்கி விழுந்துருவாங்க. உடனே இந்த பொண்ணை அந்த ரவுடி பசங்க ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்துமே அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு அவன் காம இச்சையெல்லாம் தீர்த்துட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறான். அங்கே டீஹைட்ரேஜனால தான் பயங்க போட்டு விழுந்துட்டான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு தனக்கு நடந்த எதுவுமே தெரியாது. அப்புறம் காரில் அந்த சைக்கோ டாக்டர் ஒரு டெட் பாடி எடுத்துன்னு வந்து போட்டு போகிறான். ஹீரோ அந்த கார் நம்பரை நோட் பண்ணி வச்சு அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்த்தா அங்கே நிறைய டெட் பாடி இருக்குது. உடனே இதுக்கெல்லாம் காரணம் இந்த சைக்கோ டாக்டர் தான். அங்கேயே அவனை கொலை பண்ணிடுறான் ஹீரோ.